இப்போ சமீபத்துல நம்ம கரூர்ல ஒரு விஷயத்த பார்த்திருந்தோம் சார். 41 பேர் இறந்திருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு நிறைய டிபேட்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மரணம் எல்லாமே துர்மரணத்துல தான் வருமா சார் அப்பனா? இல்லை மேடம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் விபரீதம். இப்போ அது அவருக்கோட ஜாதகத்தில், இப்போ விஜயோட ஜாதகத்தில் அது மாதிரிக்கு அமைப்பு அவர் கெட்ட பேர் வரணும். இல்லை அப்படின்னா அவருக்கே அந்த பிரச்சனை நடந்திருக்கணும். இதுதான் அவரோட இது. அவர் வந்து பொலிட்டிஷியனாக இருக்கார், பிரபலமான சினிமா பிரபலம் வராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள கரூரில் நடந்துச்சு தாண்டி அவங்க எல்லாம் ஒரு ஊர் கிடையாது, வேற வேற ஊர். இப்போ விஜய்ங்கிற ஒரு ஆள் அவர் வந்து பிரபலமான ஆள்னால தான் நமக்கு எல்லாமே தெரிய வந்திருக்க தாண்டி இது எல்லாமே இயற்கையால் நடக்கப்பட்ட விஷயம்தான், எழுதப்பட்ட விஷயம்தான். இது எல்லாமே தனித்தனியாக நடந்திருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுல்ல. இது எல்லாமே அவங்களுக்குள்ள தசாபுத்தியில் 100% நடக்கும் மேடம். இது வந்து மீடியா பிரபலம் இருந்ததுனால நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுவே இல்லை அப்படின்னா 100% அது நடந்திருக்கும். இதுதான் விபரீதம். விபரீத ராஜ்யம். இந்த இவங்களுக்குலாம் மரணம் ஆயணும், இது மூலியம் ஒரு பணம் வருது பற்றியலா கொடுக்குறாங்கல்ல. இதுவே அவங்க சென்று இருந்தாங்க சும்மா சம்மந்தம் இல்லாமல் இப்போ 100% நடந்திருக்கும். இதுதான் இயற்கை. அது வந்து நடந்திருக்கும், ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்காது.